அவருக்கு எதிராக வந்து தீர்ப்பு வருவதற்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதேபோல இந்த இடைக்கால ஜாமீன வந்து ரத்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டும் பேசுனாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்கல. நீதிபதி வேல்முருகன் அவர்கள் வந்து ஒரு தீர்ப்ப குடுக்குறாரு. இன்னொரு நீதியரசரோட பேர் எனக்கு தெரியல. அவர் என்ன தீர்ப்பு குடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து இடைக்கால ஜாமீன் வந்து நாங்க ரத்து பண்ணல. ஏன்னா இந்த கிரவுண்டே வந்து உடம்பு சரியில்ல அப்படின்னு சொல்லி தான் நீங்க வாங்குனீங்க. அதனால வந்து நீங்க ட்ரீட்மெண்ட்ட கன்டின்யூ பண்ணுங்க. ஆனா என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்குறீங்க? என்னென்ன எவ்வளோ நாள் வந்து நீங்க ட்ரீட்மெண்ட்ல இருக்கணும்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டா எங்களுக்கு சப்மிட் பண்ணுங்க. எங்களுக்குன்னா, ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குல்ல, அதோட டீனு. அந்த டீனுக்கு வந்து சப்மிட் பண்ணுங்க. அவரு வந்து 2ஆம் தேதி அவர்கிட்ட சப்மிட் பண்ணீங்கன்னா, 3ஆம் தேதி எங்களுக்கு சப்மிட் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்ப சொல்லிருக்காங்க. ஏற்கனவே வந்து எஸ்.எம். சுப்ரமணியம் மற்றும் தனபால் பெஞ்ச் வந்து இடைக்கால ஜாமீன் குடுத்துட்டு சில கண்டிஷன் குடுத்தாங்க. என்ன கண்டிஷன்னா, இங்க ஒரு ₹1,00,000 மதிப்புள்ள வந்து பாண்ட் வந்து சப்மிட் பண்ணணும். இப்போ அதுல வந்து 2வது கண்டிஷன் என்ன சொன்னாங்கன்னா, சாட்சிகளை மிரட்டவோ அல்லது வந்து அத வந்து அழிக்கவோ முயற்சிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதேபோல இன்னொன்னு சொன்னாங்க. என்னன்னா, வெளிநாட்டுக்கு வந்து தப்பி போகக்கூடாது. உங்க பாஸ்போர்ட்ட சப்மிட் பண்ணணும். இந்த மாரியான விஷயங்கள வந்து சொன்னாங்க. அதேபோல இன்னும் 2, 3 கண்டிஷன் சொன்னாங்க.